கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு விட்டு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கடந்து போக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடத்திலே காணப்படுமேயானால் நிச்சயமாக நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை தேவன் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் ஆண்டவருக்கு பிரியமான சோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். சோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்திலே கூடி ஜெபிக்கிறார்களோ பாடுகிறார்களோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, சோத்தரிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று உண்டாக்கினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய மனம் நம்மை நோக்கி காத்திருக்கிறது. என் பிள்ளைகள் துதிக்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அந்த தேவனை நாம் கொஞ்ச நேரம் சோத்திர பலிகளை செலுத்துவோம். அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். இரக்கமுள்ளவரே சோத்திரம். மனதுருக்கம் நிறைந்தவரே சோத்திரம். நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம். மகத்துவமானவரே சோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன இயேசுவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். பெரியவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோத்திரம். சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவரே சோத்திரம். எனக்குள் வாசமணுகிற தேவனே நீர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே சோத்தரிக்கிறோம். என் அடைக்கல பட்டணமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறவரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். எங்கள் பேரில் நினைவாயிருக்கிற தெய்வமே சோத்திரம். ஆவியா எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே சோத்திரம். அல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே சோத்திரம். எங்களை அரவணைக்கிறவரே சோத்திரம். எங்களை தூக்கி சுமக்கிறவரே சோத்திரம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்காக பரலோக மகிமையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்த தெய்வமே உமக்கு சோத்திரம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டீர், வாதிக்கப்பட்டீர் சோத்திரம். எங்களுடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டீரே சோத்திரம். எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீரே சோத்திரம். எங்களுக்கு வரக்கூடிய எல்லா தண்டனைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டீரே சோத்திரம். அல்லேலூயா. எங்களுக்காக சிலுவையில் ஜெபித்தவரே உமக்கு சோத்திரம். Glory to Jesus. நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம்ப்பா, நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா, Glory to Jesus. நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம். இந்த மாலை ஆராதனை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த ஆராதனைக்கு வரவேண்டிய பிள்ளைகளை தேவன் தாமே துரிதமாய் கொண்டு வரும்படியாய் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை இந்த இடத்தில் இருக்கும்படியாய் உடைய மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நாங்கள் கடைசி வாரத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே.
அப்பா உம்முடைய கரம் இப்படியா எங்களை வழி நடத்தினது ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்கள் அநேகமாயிரம் நடந்தது ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். 1000 நாவுகள் நன்றி சொல்ல போதாதையா. ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. திறப்பின் வாசலில் ஏதோ கடைசி காலசியும் சபையாய் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. உடைய கரம் காயப்பட்ட கரம் எங்களை வழி நடத்தினது உண்மை ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நன்றியை மாத்திரம் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாவே அப்பா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியா எங்களை ஒவ்வொரு விஷயத்திலையும் கடந்த வருடத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, கடந்த மாதத்தில் ஆண்டவரே நீங்கள் வழி நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. அப்பா எத்தனையோ ஜனங்கள் கோடி கோடியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில ஒரு சிலராய் எங்களை மாத்திரம் தெரிந்தெடுத்து ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவே நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் சொன்ன ஆண்டவரே. எங்களை அப்படியாய் விடுதலையோடு மகிமையாய் எங்களை ஆதரித்து வந்து ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே நாவே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா அன்று 100க்கு அதிபதி கேட்டுக்கொண்டான். அவருடைய விசுவாசம் பெரிதா இருந்தது ஆண்டவரே. இதோ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா. துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எனக்கு செவி கொடுக்காதவன் எனக்கு செவி கொடுக்கிறவன் என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆசீர்வாதமாய் இருப்பான்னு சொல்லி கொடுக்கிறான். ஆபத்துக்கு பயப்படாமல் ஆண்டவரே அப்பா அமைதியா இருப்பான்னு சொன்னீர் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். எத்தனையோ ஆபத்துக்கள் வந்தாலும் ஆண்டவரே சூழ்நிலைகள் மத்தியிலையும் ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆண்டவரே ஆரம்பம் முதல் கடைசி வரை தேவன் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்பாவை நோக்கி கூப்பிடுகிறான். பாடும் பொழுது ஆண்டவரே ஒரு பிரசன்னம் ஆராதனை வேலையிலே அந்த கரம் எங்களை வழி நடத்திட்டோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காணிக்கை வேலையிலையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறார். அப்பா துதிக்கிறோம். செய்தி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பேச நினைக்கிறீரோ கர்த்தர் ஆண்டவரை பேசும்படியாய் அப்பாவை மறைத்து தேவ ஆவியானவர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா வெளியில அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. இங்கே அநேக இடங்கள் காலியா இருக்கிறது ஆண்டவர். நீர் ஆண்டவர் ஆத்துமாக்களை துரிதமாய் கொண்டு வாரும். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். அப்பா என்னிடத்துல வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லி வேதத்துல நாங்க வாசிக்கிறோம். அப்படியா நீர் கொண்டு வார ஆண்டவரே. நீர் கொண்டு வந்து சேரும் ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு அப்பா இந்த ஆராதனையில வந்து சேர்வதற்கு உதவி செய்வீராக. வழி நடத்துங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் இல்லை ஆண்டவரே. இந்த சபையின் மூலியமா அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவரே ஏற்படுத்துங்க ஆண்டவரே. செய்யுங்க ஆண்டவரே. அப்பா துதிக்கிற ராஜா. அப்பா வருடத்தில் அப்பா நாங்கள் அடுத்த வாரம் பிரவேசிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய ஆவி எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. துதிக்கிற ராஜா. துதிக்கிறோம். வர முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வார ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதி. இந்த ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஆவியானவர் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லி சங்கீதம் 100 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஏதோ நாம் துக்கத்தோடு அல்ல, சோர்வோடு அல்ல, உற்சாகத்தோடு கூட தேவ சமூகத்தில் காணப்படுவோம் என்றால் தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து
உடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய கடைசி வாரத்திலும் கடைசி நாளிலும் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த வருடத்தை நாம் கர்த்தருடைய கிருபையால முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதுவரையில் நம்மை நடத்தின தேவன் அவர் இன்னமும் நம்மை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனை போல ஒவ்வொரு நாளும் நம்மை சுமந்து இந்த நாள் வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வேலையிலும் நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவேன்னு சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. சவுண்ட் கொஞ்சம் மைக் நல்ல கரங்களை தட்டி என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைக்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. பாடுங்க. தாங்கி நடத்தும் சொல்லி பாடுங்க. என்னை வாழ வைக்கும் அன்பே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத பாடும், நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. சொல்லுங்க. நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும். நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும். நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாம நான் இல்லை. நீங்க இல்லாம நான் இல்லை. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. பாடுங்க. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு
இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால சொல்லுங்க, என்னால தனிமையிலே நான் நடந்த போது என் தோளோடு தோள் சேர்த்த தேவனே. தனிமையிலே நான் நடந்த போது என் தோளோடு தோள் சேர்த்த தேவனே. தவறி நான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தேவனே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. பாடுங்க, என்னை தாங்கி நடத்தும் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. சொல்லுங்க, என்னால. கண்ணீரில் நான் நடந்த போது என் கண்ணீரை துடைத்தெறிந்த தேவனே. சொல்லுங்க, கண்ணீரில் நான் நடந்த போது என் கண்ணீரை துடைத்தெறிந்த தேவனே. கலங்கியே நின்ற எந்தன் வாழ்வில், கலங்கியே நின்ற எந்தன் வாழ்வில் ஒளியாக வந்துதித்த தேவனே. ஒளியாக வந்துதித்த தேவனே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசு. பாடுங்க, என்னை தாங்கி வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. சொல்லுங்க, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால சொல்லுங்க, என்னால நினைச்சு தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேன். சொல்லுங்க, சுமந்ததை நான் சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? சொல்லுங்க, இதற்கு ஈடு. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் சொல்லுங்க, மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே.
பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? சொல்லுங்க, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேன். சொல்லுங்க, தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? பாடுங்க, தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? பல சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? சொல்லுங்க, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேன். சொல்லுங்க, தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? சொல்லுங்க, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வருடமெல்லாம் பாதுகாத்து நடத்தி வந்த தேவன் ஜீவனை தந்து, ஹல்லேலூயா, பலன் தந்து, சுகம் தந்து
இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. நம்முடைய பலவீனத்துல அவர் பலன் தந்து நம்ம இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அந்த தேவனை நோக்கி பார்ப்போம் உண்மையுள்ள இருதயத்தோடு. ஹல்லேலூயா. எங்கே 2 பேராவது 3 பேராவது நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே ஹல்லேலூயா, வருடமெல்லாம் என்னை பாதுகாத்தீரே, காலமெல்லாம் என்னை நடத்தினீரே, தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே நம்முடைய வேதத்தை கரத்தில் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம். உபாகமம் 26 5வது 6வது வசனம். 5வது 6வது வசனம். ஏழாவது. புறப்பட பண்ணி. ஹல்லேலூயா. இந்த உபாகமம் புஸ்தகத்தை, அதாவது மோசே இந்த எகிப்து ஜனங்களை அந்த வழி நடத்தி கொண்டு வந்து அவர்களுக்கு உபதேசிக்கிறது தான் இந்த உபாகமம் புஸ்தகம். எகிப்து ஜனங்கள் பார்வோன் அந்த இடத்திலிருந்து இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிற இந்த இடைப்பட்ட கேப்ல பாருங்க, ஆண்டவர் தேவன் செய்த அற்புதங்களை திரும்பவும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எகிப்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகளை திரும்பவும் இவர் என்ன செய்யறாரு, ஞாபகப்படுத்துறாரு. அதாவது அவர் சொல்றாரு, மோசே, நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க உடனே வந்து என்ன செய்யாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடாது. முதல்ல நீங்க என்ன எப்படி இருந்தீங்களோ அதை நினைவுபடுத்தி என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ரீவெண்ட் பண்றாரு மோசே. பாருங்க, அவர் சொல்றாரு, அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு மோசே. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா மோசேவனுடைய காலம் முடிய போகிறது. அவர் என்ன செய்யறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், ரீவெண்ட் பண்றாரு. கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் கொண்டு வந்தார், இந்த வனாந்தரத்துல உங்களை எப்படியெல்லாம் போஷித்து, எவ்வளவோ இடுக்கணிலும் எவ்வளவோ எதிராளிகளுடைய கைக்கு உங்களை தப்பி கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா. அப்ப நீங்க கானான் தேசத்துக்கு போய் இப்படி நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை கூப்பிட்டோம், கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2025 வருடத்துல நாம் இந்த கடைசி வாரத்துல இருக்கிறோம், கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். இது கடைசி ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அடுத்த வர சண்டே என்னது, புது வருடம். அது 2026 வருஷத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். ஆனா பாருங்க, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை நம்ம என்ன செய்யணும், இந்த நாள்ல நாம் நினைக்கணும், ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும்.
365 நாள்ல இது எத்தனாவது நாள் சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒருத்தவங்க. 365 நாள் ஒரு வருடத்தினுடைய 365, இது எத்தனாவது நாள் சொல்லுங்க, டக்குன்னு கணக்கு போடுங்க. இன்னும் 3 நாள், அப்படின்னா எத்தனை? 362. சரிங்களா? அப்போ இத்தனை நாள்ல பாருங்க ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். காலையில எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கும் வரைக்கும் நம்மளை ஒரு நிமிஷமாகிலும் மறக்காம நம்மளை பாதுகாத்து நமக்கு தேவையை சந்தித்து உங்க எல்லாரையும் நான் ஒரு வார்த்தை ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லுங்க அப்படின்னா எவ்வளோ சொல்ல முடியும், எவ்வளோ சொல்லலாம். ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ அற்புதம் செய்த அந்த வருஷத்துல முடியாது, இதெல்லாம் நடக்காது, நான் என்ன பண்ணுவேனோ ஏதோ பண்ணுவேனோ நான் இருக்கும் போதெல்லாம் பாருங்க அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் இல்லைங்களா? அப்போ அதை நம்ம திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது? பரவாயில்ல, ஆண்டவர் அற்புதம் செய்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த 2025ஆம் வருடம் என்ன தெரியுங்களா? காலாண்டு. இந்த காலாண்டு, அதாவது 100 வருஷத்துல 25 வருஷம் முடிக்கிறோம் அப்படின்னா ஒரு காலாண்டை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? முடிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை தந்து பலத்தை தந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்மளை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை நினைச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அந்த 8வது வசனத்துல, எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நம்மளுடைய எதிராளியான எகிப்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு கொண்டு வந்து இந்த வருஷம் முழுவதும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான்லாம் சொல்லணும், அற்புதத்தை ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லணும்னு சொன்னால் டைம் இருக்காது. உண்மையிலே அவ்வளோ என்னுடைய வேலையின் நிமித்தம் இந்த வருஷத்தில் நான்லாம் எப்பயோ செத்து போயிருப்பேன். எனக்கும் மரணத்துக்கும் 1 அடி தூரமே இருந்திருக்குது. தாவீது சொல்றது போல எனக்கும் மரணத்துக்கு என்ன 1 அடி தூரம் தான். ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பாதுகாத்து அதுக்கெல்லாம் விலக்கி இந்த நாளிலும் என்னை நிற்க வைக்கிறாரு அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல அவ்வளோ பெரிய அற்புதம்லாம் செய்திருக்கிறார், உங்களுக்கும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து இந்த கானான் தேசத்துக்கு இடைப்பட்ட தூரத்துல வழி நடத்தி வந்த தேவன் நம்மையும் இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துங்க, மனதார நன்றி செலுத்துங்க. இவ்வளவு நாட்கள் என்னை நடத்தினீரே, பாதுகாத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல சுகத்தை தந்தார், நல்ல பலத்தை தந்தார், நல்ல பாதுகாப்பை தந்தார், தேவைகளை சந்தித்தார், நல்ல ஞானத்தினால நம்மளை நடத்தினா. ஹல்லேலூயா. எவ்வளவோ சூழ்நிலையிலே நம்மை கடக்க பண்ணினா, எத்தனையோ வியாதியிலிருந்து, எத்தனையோ போராட்டத்திலிருந்து, விபத்திலிருந்து, எத்தனையோ சோதனையிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்தவங்களே இன்னைக்கு இல்லை, எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்க, எத்தனையோ பேர் பலவீனத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க கர்த்தர் நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்தி, ஹல்லேலூயா, அந்த மாலை வேளையிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மனதார. இந்த வருடத்தினுடைய 2025ஆம் வருடம் கடைசி வாரத்தில் ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது எத்தனை நல்லவர் ஆண்டவரே, எத்தனை உண்மை உள்ளவர். வார்த்தையினால எங்களை நிரப்பி, ஹல்லேலூயா, எங்களை வழி நடத்துகிறீரே. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை தந்து நடத்துகிறீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனை நல்லவர் ஆண்டவரே, எத்தனை போதுமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா,
அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. பாடுங்க, உண்மையா பாடுங்க. அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீ. சொல்லுங்க எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி. சொல்லுங்க எல்ரோய். என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்க என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராப்பா பாடு. யெகோவா ராப்பா யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே. சொல்லுங்க யெகோவா ராப்பா யெகோவா ராப்பா யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீ. சொல்லுங்க சுகம் தந்த தேவன் நன்றி செலுத்தி பாடுங்க. தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளிலும் வருடத்தினுடைய கடைசி வாரத்தில் வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை பிரசன்னத்தை உணர, உமக்கு நன்றி செலுத்த நீ தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, எத்தனை போதுமானவர், கிருபை உள்ளவர், பொறுமை உள்ளவர், நீர் எத்தனை அன்புள்ளவர் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். உம்மை துதித்து பாட நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வருடமெல்லாம் கொடுக்க உதவி செய்த தேவன் இந்த வாரத்திலும், இந்த வருடத்தினுடைய கடைசி வாரத்திலும் கொடுக்க மனப்பூர்வமாய் ஆண்டவரே, ஹல்லேலூயா, கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வருடமெல்லாம் போஷித்த தேவன், தேவையை சந்தித்த தேவன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசனமாய் அல்ல ஆண்டவரே, உமக்கு சந்தோஷமா கொடுக்க, ஹல்லேலூயா, வருகிற வருடத்திலும் ஆண்டவரே நீ நிறைவாய் நடத்த உண்மையுள்ளவர் என்று விசுவாசித்து கொடுக்க நீர் உதவி செய்யும். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும்போது கர்த்தருக்கு கொடுப்போம். ஆத்துமாவே நன்றி சொல்லு. அந்த பாடலை பாடுகிறேன். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. என் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை
நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலே ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளை காண எத்தனையோ பேர் வாஞ்சித்தார்கள். ஆனாலும் இந்த நாளை காணாமலே அநேகர் கடந்து போய்விட்டார்கள். நாங்களோ உம்முடைய சமூகத்திலே ஜீவனோடு இருக்கிறோம். அது உம்முடைய கிருபை அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய ஊழியத்திற்கென்று உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் வருகிற வருஷத்தில் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீர் பேசுகிற தெய்வம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு இருக்கிறோம் அப்பா. பேசுகிற என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, ஜீவிக்கிற இவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமாம். இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த 2025ஆம் ஆண்டை நாம் முடிக்கப் போகிறோம். 2026ஆம் வருஷத்திற்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். ஆகவே இந்த வருஷம் முழுதும் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கடைசி நாட்களிலே. ஆகவே நம்முடைய ஆராதனை எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் தான். அது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆகவே இந்த புதிய வருஷம் வியாழக்கிழமை 1ஆம் தேதி புதன்கிழமை இரவுகளே, அதாவது பெரிய சபைகளிலே சரி, சபைகளிலே 10:30 மணிக்கு ஆரம்பிப்பார்கள். ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் நடத்துவார்கள். நன்மை செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லியும் புதிய வருஷத்திலே ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்பதையும் குறித்து பேசுவார்கள். ஆனால் நாம் அதெல்லாம் செய்ய முடியாது. நாம் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். அதனால் நமக்கு வியாழக்கிழமை 1ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நமக்கு ஆராதனை உண்டு, புது வருட ஆராதனை. ஆகவே நீங்களும் வாருங்கள். உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே ஐயமில்லை. ஆகவே மறந்து விடாதீர்கள். இந்த வியாழக்கிழமை சாயந்தரம் நீங்கள் ஒரு 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நம்ம ஆராதனை உண்டு. மறக்காமல் வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார்.
ஆகவே இந்த நாளிலும் போன வாரத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம். ஆனால் நம்ம முழுமையாக தெரிந்த சொல்வதற்கு நேரம் இல்லை. நம்ம குறுகிய நேரம் இருந்ததுனால எதை குறித்து நம்ம ஆண்டவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தார் என்பது நமக்கு அவ்வளவாக போதிக்கப்படவில்லை. ஆனால் நாம் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அதை நாம் பார்த்து கொள்ளுவோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த வார்த்தையை கேட்பதற்கு நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். நான் அப்படி தான் நினைக்கிறேன். சேரெல்லாம் காலியாக இருந்தாலும் அது காலியாக இல்லை. தேவதூதர்களெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். பாருங்கள், நம்முடைய ஆராதனையை உற்று கவனிக்கிறாராம். தேவதூதர்களெல்லாம் உற்று கவனிக்கிறார்கள். ஆகவே நாம் தனியாக இல்லை, நம்மோடு கூட இருக்கிறது யார் இருக்கிறார்கள்? தேவதூதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஆராதனையை தேவன் கனப்படுத்துகிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஒரே பெரிய சபைக்கு போனால் தான் ஆண்டவர் ஆராதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கு கூடியிருப்பீர்களோ, எந்த இடத்துல கூடியிருந்தாலும் அந்த இடத்துக்கு நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தெரியும், ஆண்டவருக்கு ஒரு பெரிய கூட்டமே தேவையில்லை. ஒரு சிறிய கூட்டம் இருந்தாலும் தேவன் என்ன செய்வார்? அங்கே வந்து அவர்களை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆகவே நாம் வாழ்கின்ற இந்த நாட்கள் எப்படி இருக்கிறது? ஆபத்துகள், பிரச்சனைகள், நோய்கள் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு பாருங்க, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அவன் அறிந்தபடியினாலே யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். அவனுக்கு தெரியும் கொஞ்ச காலம்தான், இன்னும் இந்த பூமி கொஞ்ச காலம்தான் இருக்க போகுது அப்படின்னு தெரியும். அதனால் அவன் என்ன செய்கிறான்? வேகமாய் வேலை செய்கிறான். கூட்டமாக மக்கள் மடிந்து கொள்ளுகிறார்கள், மடிந்து போகிறார்கள். எங்கே பார்த்தாலும் பாருங்கள், ஆபத்துகள் அங்கங்கே இருக்குது. ஆக்சிடெண்ட் நடந்து குடும்பமாக எல்லாரும் இறந்து போனார்கள். இப்படியெல்லாம் பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் நம்ம யார் செய்கிற வேலை? பிசாசு செய்கிற வேலை. அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்திருக்கிறபடியினாலே யாரை நரகத்திற்கு கொண்டு போக முடியுமோ அவர்களை கொண்டு போகும்படியாக அவன் சுற்றி திரிகிறான். ஆனால் நாம் தான் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அந்த மக்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும். ரோடு ஆக்சிடெண்ட் எல்லாம் நிறைய நடக்குது. இந்த வருஷத்தில் நடந்த ஆக்சிடெண்ட் எல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆகவே எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பிரச்சனைகளும் ஆபத்துகளும் சூழ்ந்திருக்கிறது. எப்படி இதற்கு தப்பித்து கொள்ளுவது அப்படிங்கிறது நம்ம ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. வெளியே போக முடியல. வெளியே போனால் திரும்பி நம்ம உயிரோடு வருவோமான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, விமானத்தில் போனாலும் சரி, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அதற்கு இந்த மோசே ஒரு நல்ல பதில் சொல்லுகிறார். அவர் சங்கீதம் 90:1 வாசிங்களே. சங்கீதம் 90:1 வாசிக்கலாம். சங்கீதம் 90:1 வாசிங்க. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பாருங்க, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அப்போ இந்த ஆபத்துகள், பிரச்சனைகள், நோய்கள் இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா. ஆகவே நாம் எதை குறித்தும் மனம் கலங்கவே கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த நோய்கள் வந்தாலும் சரி, எந்த ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் சரி, நாம் அதற்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் என்னை தனியே விடவில்லை. நான் எங்கே போனாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. சரி, கர்த்தர் எப்படி நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு 4 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 69:29 வாசிக்கலாம். சங்கீதம் 69:29, பக்கம் 712. நானோ சிறுமையும்
துயரமுள்ளவன் தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. பாருங்க, சொல்றாரு, நானோ சிறுமையும் துயரமானவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லுகிறான். அப்போ பாருங்க, ரட்சிப்பு நமக்கு ஒரு அடைக்கலம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ரட்சிப்பு நமக்கு ஒரு அடைக்கலம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு யார் அடைக்கலமாக இருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே பாவத்தை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே வரும் பொழுது இயேசு என்ன செய்கிறார்? தன்னுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை ரட்சிக்கப்பட்டு நம்மை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆகவே நமக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் என்ன செய்யப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றுதான் தேவன் சொன்னார். ஆகவே அப்போ பாருங்க, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே இருக்கிறதால் தான் தேவன் என்ன செய்கிறாரு? நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறாராம். ஆகவே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 68:20 வாசிங்களேன். சங்கீதம் 68:20, பக்கம் 710 வாசிக்க. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். பாருங்க, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். அவர் அதனால தான் கர்த்தர் பாருங்க, கிருபையாக கொடுக்கும் பாவ மன்னிப்பை ஆகிய ரட்சிப்பை நமக்கு அடைக்கலமாகிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? நமக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு ஆலோசனை சொல்றார், எப்படி ரட்சிக்கப்பட முடியும். எரேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவி எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். பாருங்க, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உள்ளத்திலே தங்கும் அப்படின்னு சொன்னா, நாம ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரோ? நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் தன்னுடைய நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணும் பொழுது, அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதுதான் நம்முடைய ரட்சிப்பு. அப்ப அந்த ரட்சிப்பை நாம பெற்றுக்கொள்வது இயேசு கிறிஸ்துடைய எப்படி கழுவது? அதற்கு 1 யோவான் 1:7 வாசிக்கிற பொழுது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவப்பட வேண்டும். நம்ம ஒரு காலையில் எழுந்திருமா, ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற பாவம் இருக்குமே ஆனால் அதை உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவுங்க ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் கண்டிப்பாக அதை செய்வார். என கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் அதைத்தான் சொல்லாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எல்லாம் வாருங்க, எல்லாரும். அவர் ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ளுவது இல்லை. ஆகவே தேவ சமூகத்தில் நாம் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என் பாவம், நான் ஒரு பாவி, முதல்ல ஒத்துக்கணும். நான் பாவி என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டு நாம் சொல்லணும், ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், என் பாவத்தை உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் என்ன செய்வாராம்? நம்முடைய இருதயம் பொல்லாப்பற கழுவ வேண்டும், பொல்லாப்பற கழுவுவார் என்பதிலே சந்தேகமில்லை. எப்படி கழுவப்படுவது? அதுதான் நம்ம பார்க்குறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் நாம் கழுவப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும். ஏன்னா நாம் எல்லாரும்
எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் அடைய வேண்டும். நான் பரிசுத்தம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நாம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம பார்க்கிறோம் 1 யோவான் 1:9 பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்படி கழுவப்படுவது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். நமது இருதயம் பொல்லாப்பற கழுவப்படும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எப்படி கழுவப்படுவது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெறும் பொழுது பாவங்கள் போக கழுவப்படுகிறோம். அப்போ கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நிறைய பேர் வருவார்கள். புது வருஷத்தில் ஆராதனை நடக்குது, நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அவங்களாம் அன்னைக்கு மட்டும்தான் வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நம்மை தோளின் மேல் தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் கண்டிப்பாக அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து அவர் என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு கூட நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மை என்ன செய்வார்? காத்து கொள்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்க கடனாளியாயிருக்கிறோம் என்று எழுதுகிறார் பவுல். அப்போ அனுதினமும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சத்திய வசனத்தை வாசிப்பதன் மூலமாகவும் நாம் ரட்சிக்கப்பட முடியும். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை நாம் மறக்கவே கூடாது. அதை ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லுகிறார், உன் வேதத்தை மறந்தால் நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் கூட மறந்து போவேன் என்று சொல்லியிருக்கிறார் வேதத்தில். ஆகவே வேதத்தை நாம் எப்பொழுதும் மறக்கவே கூடாது. அதை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு வில்லியனூரில் இந்த செங்கல் சூளையில் வேலை செய்கிறவர்கள் அங்கேயே ஒரு வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. அங்கே இருந்தாங்க, ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க, ரொம்ப வயசானவங்க. ரொம்ப அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க, அந்த வெளியே வந்து உட்காந்துருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைகள்லாம் அந்த பக்கம் தான் போவாங்க. அப்போ அந்த ஆயா கூப்பிட்டு ஒரு பிள்ளைய என்ன செய்வாங்களாம்? வாசிக்க சொல்லுவாங்களாம் ஒரு வேதத்தை, புதிய அவங்களுக்கு படிக்க தெரியாது. அதனால் அந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை படிக்க சொல்லுவாங்களாம். ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படிக்க சொல்லிட்டு அவங்க காசு கொடுப்பாங்களாம். வாங்கி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு போக தம்பிடு. இதுக்காகவே என்ன செய்வாங்களாம்? போட்டி போட்டுக்கொண்டு பசங்க வருவாங்களாம். ஆயாக்கிட்ட போனால் காசு கிடைக்கும், படிக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு கொண்டு வருவாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த பாட்டியம்மாவை நாங்கள் போய் பார்த்தோம். ஊழியத்திற்கு போகும்போது அங்கே பார்க்கும்பொழுது அவங்க சொன்னார்கள், நான் இயேசுவை அறியாத இருந்த காலத்திலே நான் வெத்தலை பாக்கெல்லாம் போடுவேன். ஆனால் இப்போ இயேசுவை அறிந்த பிறகு வெத்தலை பாக்கெல்லாம் போடுறதுக்கு நிறுத்திட்டேன். ஆனால் என் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அந்த வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கு காசு கொடுப்பாங்க. அந்த காசை வச்சு தான் நான் என்ன செய்கிறேன்? இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த வேதத்தை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. பாருங்க எவ்வளவு அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. இந்த வயதான காலத்திலேயும் அதையெல்லாம் விட்டு தம்பி, நான் வாழ்ந்த ஒரு காலத்தில் இப்படி தான் வாழ்ந்தேன். ஆனால் இப்போ நான் அந்த பக்கமே நான் வெத்தலை பாக்கு போடுறதே கிடையாது. அவங்க எங்கள் பிள்ளைகள் கொடுக்குற அந்த 2 ரூபா 3 ரூபாயை வைத்து இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நாம் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். நமக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு பவுஞ்சிங்கிற ஒரு ஊரில் இருக்குது, தச்சூர் பக்கத்தில் பவுஞ்சூர். அங்கே நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்புறம் நான் படிச்சுட்டு இருந்தேன் சமயத்தில். அப்போ அந்த போகும்போது அங்கே ஒரு அம்மா எப்பொழுதும் கூணிகிட்டே வருவாங்க. ஒரு நிமிர முடியாது, அவங்களால நிமிர்ந்து நடக்க முடியாது.
கூட்டிகிட்டே போவாங்க. அவங்க பைபிளை எடுத்துக்கிட்டு அவங்க வேகமாக நடந்து வந்தாங்க இந்த சர்ச்சு. அது ரோமன் கத்தோலிக்க சர்ச். அப்போ அந்த பூசெல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்களும் அங்கே தான் இருந்தோம். பூசெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பாட்டியை போய் நான் பார்த்தேன். பாட்டியம்மா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் திண்டிவனத்தில் படிக்கிறோமா, அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே தான் உங்கள் ஊரில் தச்சூர் அது பவுஞ்சூர் தச்சூரை சேர்ந்தது. ஆகவே நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம், நான் ஒரு மாதம் இங்கே இருப்போம் அப்படின்னு சொன்னோம். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் பைபிள் எடுக்க வரீங்களே, நீங்கள் வாசிப்பீங்களான்னு கேட்டேன். எனக்கு வாசிக்க தெரியாது தம்பின்னாங்க. எனக்கு வாசிக்க தெரியாது, ஆனால் அப்புறம் எது பைபிள் எடுத்து வரீங்க? இல்லை, நான் இந்த பைபிளை எடுத்துக்கிட்டு வந்தால் அங்கே ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாட்டியம்மா இதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க, கிறிஸ்டின் கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, ரொம்ப சந்தோஷமாயிருது எனக்கு. இன்றைக்கி படிக்க தெரிஞ்ச கூட பைபிள் எடுத்து வர மாட்டேங்கிறாங்க. அவங்க படிக்க தெரியாது, ஆனால் பைபிள் எடுத்துக்கிட்டு அந்த வேகமாக நடந்து வராங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. படிக்க தெரியல அவங்களுக்கு, ஆனால் பைபிள் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நான் எங்கே போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஜனங்க, அதுக்காகத்தான் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ரொம்ப சந்தோஷம். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். அதை மறக்கவே கூடாது. நம்ம ரொம்ப நேரம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசிப்போம், அப்படி தொடர்ந்து வாசிக்கிட்டே வாங்கலை, அல்லது தானே அது. ஆகவே நம்ம பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும் போதும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேத வசனத்தை நாம் வாசிப்பதன் மூலமாக நம்ம பரிசுத்தத்தை அடைய முடியும், ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்பு தான் நமக்கு அடைக்கலம், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை மறந்து போகாதீர்கள். அடுத்தது நம்ம பார்க்குறோம், சங்கீதம் 20:1 வாசிங்க. சங்கீதம் 20:1 வாசிக்கலாம். 681. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. பாருங்க, கர்த்தருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளில் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:10 வாசிக்கிற பொழுது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். அப்ப கர்த்தருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், நமக்கு ஒரு பாதுகாப்பு. அடைக்கலம் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பு. நமக்கு எது பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா, ஏதோ நாம வச்சுக்கிற பணம் அல்ல, நாம வசிக்கிற வீடு அல்ல. எது நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நாமம் தான் நமக்கு பாதுகாப்பு. புரியுதா? அதனால இன்னும் சங்கீதம் 62:2 வாசிக்கிற பொழுது, அவரே என் கல்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அப்ப இந்த அடைக்கலத்திலே நாம் வர வேண்டும். இந்த காலத்தில் அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள்? வாசிக்கலாம், அதே ஏசாயா புஸ்தகத்தில் 28:15 வாசிக்கிற பொழுது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாகி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே, பொய்யான காரியத்தை அடைக்கலமாக்கி கொள்கிறீர்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது, கர்த்தரின் நாமத்தை அடைக்கலமாக்கி கொள்ள வேண்டும். பொய்யான காரியத்தை அடைக்கலமாக்கி கொண்டு ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள், ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய நாமம் நமக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே சொல்றாரு, சங்கீதம் 91:14 வாசிக்கிற பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவர் நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ளுவது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, யோவான் 5:39 வாசிக்கிற பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. தேவ வசனங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து படிப்பதின் மூலமாகவும் ஆராய்ந்து பார்ப்பதின் மூலமாகவும் அதை கடைபிடிப்பதின் மூலமாகவும் அவரது நாமத்தை நாம அறிந்து கொள்ள முடியும். எரேமியா 10:6 வாசிக்கிற பொழுது, உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தரின் நாமத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது
அவரது நாமமாகி அடைக்கலத்துக்குள்ளே நாம் வைக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய நாமமே நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. ஆகவே நமக்கு இந்த பூமியிலே ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எது நமக்கு அடைக்கலம்? ஆண்டவரோடு நாம் நடந்தால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அவரே நமக்கு அடைக்கலமாயிருப்பார். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமம் நமக்கு அடைக்கலம். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்களை தன்னுடைய பாதுகாப்பிலே அவர் வைத்து நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதனாலதான் கர்த்தருடைய நாமம் பலத்த துருவகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். யாரு? நீங்களும் நானும் நீதிமான். நாமெல்லாம் பாவிகள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான். ஆகவே நமக்கு அடைக்கலம் எது அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய நாமம் தான் நமக்கு அடைக்கலம். அல்லேலூயா. ஆகவே அதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அடுத்தது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். சங்கீதம் 91:4 வாசிக்கலாமே. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். பாருங்க, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஒரு காட்டுல தீ பிடிச்சிக்கிச்சான், காடுகளில். அங்க கோழி குஞ்சுகள் எல்லாம் என்ன செய்ததான் மேய்ந்து கொண்டிருந்த பொழுது இது மாதிரி ஒரு தீ பிடிச்சி எரியுது அந்த காடு. அதில் போய் மாட்டிக்கிச்சு இந்த கோழியும் குஞ்சுகளும். அப்போ அந்த கோழி என்ன செஞ்சுதான் தன் செட்டைகளை விரித்து அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒரு சத்தம் போட்ட உடனே எல்லாம் ஓடி வந்து அது என்ன அந்த இறக்கைக்குள்ளே போய் பதுங்கிச்சாலாம். ஆனால் காடு எரிந்து போய்விட்டது. எரிஞ்சு போன பிறகு அதை போய் பார்க்கறதுக்கு சில பேர் போயிருந்தார்கள். போய் பார்க்கும்போது கோழி வந்து அப்படியே கண்ணங்கரையேன்னு அப்படியே இருக்கு. அப்படியே வெந்து போய் அப்படியே கருப்பா உட்கார்ந்து அது இறந்து போச்சு. ஆனா ஒரு குஞ்சால தட்டி விட்டுட்ட உடனே அங்க உள்ள இருக்கிற குஞ்சுகள் எல்லாம் வெளியே வந்துதான். பாருங்க, அது பாதுகாப்பு. ஆண்டவருடைய அந்த கோழியின் சட்டையினிடையே அது போய் உள்ளே தங்கியிருந்த பொழுது அது இறந்து போச்சு. தாய் இறந்து போனாலும் பிள்ளைகள் காக்கப்பட்டார்கள். இது நம்ம ஒரு புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு. அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார், செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். கர்த்தரின் செட்டைகள் நமக்கு அடைக்கலம். அவரின் செட்டைகளுக்குள்ளே நாம் தான் வர வேண்டும். ஒரு புறஜாதி தேவனுடைய மக்கள் அறியல, ஆனாலும் இயேசுவை பற்றி அவங்களுக்கு ரொம்ப பிரியம். அவங்க இறந்து போன பிறகு என்னை கூப்பிட்டார்கள். அதை நான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் அவர்களுக்கு சொன்னது ஒரே அதாவது அவர் என் நாமத்தை அறிந்தபடியினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னார். எவன் ஒருவன் இயேசுனுடைய நாமத்தை அறிந்தால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இதை குறித்து அவங்களுக்கு ஒரு 4 வார்த்தைகளை பேசினேன். இப்போ பாருங்க, இந்த மனுஷன் இறந்து போனான், ஆனால் அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரா நரகத்துக்கு போய் எனக்கு தெரியாது. ஆனால் தேவனே அறிவார். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அவர் இயேசுவின் நாமத்தை அறிந்த ஒரு மனிதர். ஆகவே நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் அந்த ஆத்மா வைத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே அவர் நரகத்திற்கு போவதற்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ பாருங்க, அப்போ கர்த்தருடைய நாமத்தை அறிந்தாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன தேவன், ஆனால் அவரை நாம் அறிந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அடைக்கலம் இருக்கு, நமக்கு பாதுகாப்பு நாம் தான் தெரிஞ்சுக்கணும். ஆகவே அது சொல்றாரு, சங்கீதம் 61:4 வாசிக்கிற பொழுது, நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்தடைவேன். பாருங்க, நான் சொன்ன மாதிரி தான் இதுல இருக்கு. பருந்து வருவதை அறிந்த தாய்க்கோழி என்ன செய்தான்? தன்னுடைய ஒரு சத்தம் கொடுக்கும். அது ஒரு விதமான சத்தம் கொடுக்கும். கோழியை பார்த்துட்டு இருந்தா ஒரு விரோதி, ஒரு ஏதாவது இந்த பராந்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்போ காணும். அதெல்லாம் வரும்போது குஞ்சு தூக்கிட்டு போயிடும். அதுக்கு அந்த மாதிரி வேண்டிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கொடுத்ததுன்னா, ஒரு சவுண்டு கொடுக்காது, எல்லாம் ஓடி வந்துடும், அம்மாக்கிட்ட ஓடி வந்துடும், செட்டைகளை விரித்து உள்ள போய் வந்துடும். அதே மாதிரி ஒரு ஏதாவது நல்ல உணவு கிடைக்கும் பொழுது அது சத்தம் விட்டு கூப்பிடும். அதுக்கு ஒரு சத்தம் கொடுக்கும், தனி ஒரு சத்தம். அது தனியோட பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து அதை கொத்தி சாப்பிடும். இது மாதிரி வேண்டாத பொருள் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சத்தம் கொடுக்கும், எல்லாம் பிள்ளைகள் பயந்து வந்துடுவாங்க.
இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம். அப்போ அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு குஞ்சுகள் என்ன செய்து கீழ்ப்படிந்து தாயினுடைய செட்டையின் நிழலிலே அது உள்ளே வந்து பாதுகாப்பு உண்டாகிறது. அதே போல தான் ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அவரிடம் நம்மை அழைக்கிறார். அவரது செட்டையின் கீழே அடைக்கலம் புகுந்து கொள்ள நம்மை வருந்தி அழைக்கிறார். வருவதும் வராததும் யார் கையில் இருக்கிறது? நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதோ யார் கையில் இருக்கிறது? ஆண்டவர் கையில் இல்லை, நம்ம கையில் தான் இருக்கு. புனித அகஸ்தினார் சொன்னார், உன்னையின்றி உன்னை படைத்த கடவுள் உன்னையின்றி உன்னை ரட்சிக்க மாட்டார். யாரையும் கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? நாம் நினைச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும், நான் நினைச்சாதான் செய்ய முடியும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு, ஆண்டவர் கையில் ஒன்றுமே கிடையாது. ஆகவே வருவதும் நம்ம அடைக்கலம் புகுந்து கொள்ள நம்மை வருந்தி அழைக்கிறார். வருவதும் வராமல் இருப்பதும் அவர்களுடைய கையிலே இருக்கிறது. வந்துவிட்டால் நமக்கு பாதுகாப்பு. கீழ்ப்படியாமல் போனால் என்ன செய்யும் தெரியுமா? பிசாசாகிய பருந்துகளுக்கும் கழுகுகளுக்கும் இரையாக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஆகவே தான் ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார். ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பாருங்கள், மோவாப்பிய இனத்தை சேர்ந்தவள் ரூத் மெய்தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளுக்கு கீழ் அடைக்கலம் புகுந்தாள். அவளுடைய உடைந்த வாழ்வு கட்டப்பட்டது. அவள் சந்ததியில் தான் இயேசு பிறந்தார். ரூத்தினுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்ப நிறைவான பலன் யாருக்கு கிடைத்தது? ரூத்துவுக்கு கிடைத்தது. அப்ப நாம கர்த்தருடைய பிள்ளைகள், நாம நம்முடைய வாழ்க்கை எப்படி உருகுலைந்து போய்விட்டதோ அப்படின்னு எத்தனையோ பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஐயோ நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், இன்னைக்கு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூச்சலோட அது மாதிரி சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே அவங்களை அப்படிலாம் அவங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரினுடைய செட்டையின் கீழே வந்துவிட வேண்டும். அவர்தான் நம்மை பாதுகாப்பார், அவர்தான் நமக்கு அடைக்கலம் அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் அறியாமலே இருக்கிறார்கள், இன்னும் தேவனை தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். இந்த பகுதியில் பாருங்க, நம்ம அன்னைக்கு யாரும் இந்த தெருவில் யாருமே வரல அப்படின்னா அவங்க எப்படி யோசிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவ அவங்க கடவுள், அது இது நம்ம கடவுள் இல்லை அப்படிங்கிறார். அப்படி இல்லை, அவர் உலகத்தின் ரட்சகர். அவர் மையமான இடத்திலே பிறந்தார். அவர் ஏன் அங்கே போய் பெத்லகேமில் பிறந்தாரு? அதுதான் மையம், உலகத்தினுடைய மையம் அதுதான். அந்த மைய இடத்துல தான் இயேசு பிறந்தார்னு சொன்னா உலக மக்களுக்கெல்லாம் தேவன் அவர் தான். அதனால தான் அங்கே போய் பிறந்தார். இதை மக்கள் உணராமல் இருக்கிறார்கள். வரலாறை வகுத்து கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. கிபி கிமுங்கிறோம், இதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது. ஆகவே பாருங்க, அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம என்ன செய்ய, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், ஆபத்துகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நம்மை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவேதான் சங்கீதம் 57:1 வாசிக்கிற பொழுது, எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகள் நிழலிலே வந்து அடைவேன். நாம் அப்படி சொல்ல வேண்டாம். எல்லா காலங்களிலேயும் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய செட்டையின் கீழிலே நிழலிலே நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவருடைய சேட்டையின் கீழே நாம் வந்துவிட்டால் நமக்கு எதுவும் எந்த ஒரு துன்பமும் நமக்கு வரவே வராது. நீங்கள் வெளியே போகும்போது, ஆண்டவரே நான் போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க. கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை பாதுகாத்து கொள்ள அவர் நல்லவராக இருக்கவே இருக்கிறார். ஆனால் அவர் சென்ற இடமெல்லாம் என்ன செஞ்சார்? நன்மை செய்து கொண்டே போனார். யாருக்கு அவர் எந்த தீமையும் செய்யவே இல்லை. ஆகவே நாம் வெளியே போகும் பொழுது, ஆண்டவரே நான் போகிறேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. எந்த விதமான ஆபத்து உங்களுக்கு வரவே வராது. அப்படி ஆபத்து வரும் பொழுதெல்லாம் அவர் என்ன செய்வாராம்? அவருடைய செட்டையின் கீழே நம்மை வைத்து பாதுகாத்து கொள்வார் என்பதிலே சந்தேகமில்லை. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். அடுத்து நாம் என்ன வாசிக்கலாம்? நிறைய வாசிக்கிறது வேண்டி இருக்கிறது. சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் வாழ்கின்ற இந்த பூமி எவ்வளவு மோசமாக இருக்கிறது ஆண்டவரே. எவ்வளோ பிரச்சனைகளப்பா, ஆபத்துகளப்பா, எத்தனை விதமான நோய்கள்
ஆண்டவரே சோத்தரிக்கிறப்பா, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. ஆண்டவரே இம்மட்டும் காத்த எபினேசரே உமக்கு கொடான கோடி சோதரம். இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே எந்த தீங்கு இவர்களை தொடாதபடி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே நீரே இவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பீராக. ஆண்டவரே சோத்தரிக்கிறங்கள் புதிய வருஷத்திலே ஆண்டவரே நாங்கள் 2026 வருஷத்தில் நுழைய கர்த்தரைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். உடைய நாமம் ஆண்டவரை உயர்ந்த அடைக்கலம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளக்கூடியவர்களாய், உடைய வேதத்தை வாசித்து தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வராத இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வாரத்திலே தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருவீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.